வணக்கம், வணக்கம், வணக்கம். பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை நடத்தி வரும் ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் இதில் பயணித்து வரும் அனைத்து ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஞானத்தையும் தியானத்தையும் போதித்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சொர்ணமாலா பத்ரிஜிகளுக்கும் மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசிரெட்டி நாயனாருக்கும் பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் மற்றும் என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்காது ஒழியான் நமக்கு என்கின்ற திருவாசகத்தில் இருக்கின்ற ஒரு பாடலின் ஒரு வரி. இந்த வரியின் மூலியமாக நமக்கு இறைவன் எல்லாவற்றைக்குமே நமக்கு நல்லதைத்தான் செய்வான், நல்லதுதான் கொடுப்பான், நல்லதைத்தான் நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாக பல நிகழ்ச்சிகளை கொடுத்து அதன் மூலியமாக எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அது தீர்ந்து போகும். நமக்கு நம்பிக்கை தான் முக்கியம். நம்பி நம்ம இருந்தாலும் கடவுள் கண்டிப்பாக கைவிட மாட்டார் என்பதை பற்றித்தான் சொல்ல வந்திருக்கின்றேன். இதில் உங்களுக்கு எந்தவித சந்தேகம் வந்தாலும் திருவாசகத்தை ஒரு முறை படித்து பாருங்கள், அந்த சந்தேகம் தீர்ந்துவிடும் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் நாம் இதை மேற்கொண்டு செல்வோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீல் முருகனுக்கு அரோகரா. இந்த நல்காது ஒழியான் நமக்கு என்கின்ற இந்த வரிகள் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அருளிய புகழ்பெற்ற திருவண்ட பகுதி அல்லது குழைய தீராத அமுது என்ற பாடலின் தொடக்க வரியாகும். இதன் பொருள் என்னென்று நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இந்த பொருள் என்னன்னா, என்னை ஆட்கொண்ட இறைவனே, நீ எனக்கு அருள் புரியாமல் போக மாட்டாய். பாசிட்டிவ். அடுத்தது, என்று நம்பி உன்னை துதிக்கின்றேன், உன்னை கும்பிடுகின்றேன், உன்னை வணங்குகின்றேன், பக்தி செலுத்துகின்றேன், உன் திருநாமங்களை சொல்கின்றேன், கண்களில் நீர் மல்க வாய்க்குளறி வணங்கி மனம் உருகி உன்னையே பல முறை நினைத்து நினைத்து பொன்னம்பலத்தை எண்ணி தளர்ந்து நிற்கும் இந்த உயிருக்கு இறங்கி அருள் புரிவாயாக அப்படிங்கிறது தான் இந்த பொருள். சரி, இதற்கு பின்னணியாக தனிப்பட்ட புராண கதைகள் எதாவது இருக்குதுன்னா கண்டிப்பாக இல்லைங்க. புராண கதையெல்லாம் இதுக்கெல்லாம் கிடையாது. இது மாணிக்க வாசகனுடைய சொந்த ஆன்மீக அனுபவம், அவர் மற்றும் பக்தி நிலையில் விளக்கும் பாட்டாகும் இது. அதாவது இது இந்த ராமாயண மகாபாரதம் மாதிரி ஏதாவது பின்னணி இதெல்லாம் கதைகள்லாம் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த கதைகள்லாம் இல்லைங்க. உண்மை சம்பவங்களே நடந்திருக்குது. இது மாணிக்க வாசகர் ஆன்மீக அனுபவத்துல அந்த பக்தியால அவர் கொடுத்த பாடல்கள் தான் நிறைய இருந்தது. பூராவுமே இருக்கும். அந்த திருவாசகம் பூராவுமே அவருடைய இதுதான் பக்தியானதான் இருக்கு. அப்ப இது நல்காது என்றால் என்ன பொருள் என்று கேட்டீங்கன்னா, அருள் செய்யாமல், அதாவது ஸ்லேடையா சொல்லுவாங்க இல்லையா, அப்பா அவனுக்கு என்னப்பா அப்படின்னுவாங்க. அவனுக்கு என்னப்பான்னா என்னன்னு நினைக்கிறது? ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறதா, எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறதா? இது அந்த மாதிரி அவர்கள் நல்காது அப்படி என்றால் கண்டிப்பாக நமக்கு அருள் செய்யாமல் அருள் செய்யாமல் ஒழியான்னா அவருக்கு கைவிட மாட்டார், இருக்க மாட்டார் அப்படின்ற என்ன அர்த்தம்? கண்டிப்பா நமக்கு அருள் செய்வார் என்பதுதான் பொருள். நமக்கு கண்டிப்பாக அருள் செய்வார், நம்மை ஆட்கொள்வார், நமக்கு வேண்டிய மரம் தருவார், நமக்கு வேண்டுகிறதை என்ன வேண்டும் என்று கேட்க நாம தயாராக இருந்தா அவர் கொடுக்க தயார் அப்படிங்கிறார். அதுக்கு எப்படி எல்லாம் நம்ம இருக்கணுங்கிறதா முன்னால சொன்னது. எப்படி? அவர் நாமங்களை சொல்லணும், கண்களை நீர் மல்கணும், வாய் குளறணும், வணங்கி மனமுருகி பல முறை தியானித்து நினைத்து தில்லை பொன்னம்பலத்தை எண்ணி தளர்ந்து நிற்கணும். அப்படி பக்தியோட இருக்கணும். அந்த பக்தர்கள் எப்படி கும்பிடணுங்கிறத மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்றாரு. நாம இறைவனை கிட்ட பேசணும். இப்போ கடவுள்கிட்ட போய் நின்று அவங்க என்ன சொல்றாங்க, அர்ச்சனை செய்யறாங்க, அது ஐயரோட வேலை. அங்க இருக்கிற அந்த அர்ச்சனை செய்யறது ஐயரோட வேலை. ஆனா உங்களுடைய வேலை என்னன்னா, நீங்க இறைவனை கேளுங்க. ஐயா உன்னை நம்பி வந்துட்டேன், சரி என்னப்பா வேணும், எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கு, சரி என்ன செய்யணும், தீர்த்து வைங்க. இந்த மாதிரி டயலாக் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுங்க.
ஒரு நண்பன்கிட்ட எப்படி பேசுங்களோ அந்த மாதிரி பேசி இறைவன் கிட்ட நீங்க அந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் எல்லாமா இருக்கிறாரு. நண்பனா இருக்கிறாரு, உங்களுக்கு பெற்றோரா இருக்கிறாரு, உங்களுக்கு குழந்தையா இருக்கிறாரு, உங்களுக்கு வேலைக்காரனா இருக்கிறாரு, எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கறவும் இருக்காரு, முதலாளி தொழிலாளியாவும் மாறுறாரு. இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் நிறைய இருக்கு. அப்படி அப்போ இதன் மூலமாக என்ன முழு பொருள்னா, இறைவன் நமக்கு அருள் செய்யாமல் இருக்கவே மாட்டான் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. 100%. If you are having faith on God, that definitely the God will bestow all your demands will be cleared அப்படிங்கிறார். அப்போ எல்லா டிமாண்டும் கிளியர் ஆகணும்னா உங்களுக்கு நம்பிக்கை, faith is the 100% basis for that. சரிங்களா? இறை நாமம் சொல்ல சொல்ல நம் அழுக்குகள் அகலும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு பெரியவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் எப்பயும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பார். அவர் இறைவனை பத்தி பாடுவார், கதை சொல்லுவார், எல்லாம் செய்வார். அப்போ ஒரு நம்ம சின்ன வயசு பையன் வந்து, என்ன தாத்தா நீங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, இறைவன் வந்துட்டாரா, பார்த்தாரா, பேசினாரான்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு அப்படின்னாரு. இந்த ஓலை இது இருக்குது இல்லையா, கூடை, இந்த கூடையில போய் அங்க தண்ணி இருக்கு, அது எடுத்துட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. அவன் பாக்குறான், முன்ன பின்ன பாக்குறான். சரி இது தாத்தா ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லி போய் உள்ளார அந்த ஆறு போயிட்டு இருக்கும், தண்ணி மங்குறான். எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள தண்ணி வந்து அந்த ஓட்டையில எல்லாம் ஒழுகி போகுது. பனை ஓலை கூடை மாதிரி இருக்கும், அந்த ஓட்டையில ஒழுகி போயிடுது. சரி திருப்பியும் போறான், திருப்பியும் கொண்டு வரான், திருப்பியும் போறான், திருப்பியும் கொண்டு வரான். அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, எனக்காக ஒரு முறை செய்டா, இந்த வயசான கடவுனுக்காக ஒரு முறை செய். தாத்தா போதும் தாத்தா, இனிமேல் என்னால முடியாதுன்னா. என்னடா தண்ணி கொண்டு வரலையே, ரொம்பிடுச்சாண்ணா. ஏன் தாத்தா, இந்த ஓட்ட இதுல தண்ணி கொண்டு வந்தா இருக்குமா? என்ன தாத்தா, என்ன சும்மா சும்மா போய் அலைய வைக்கிறேன்டா. எனக்கு தெரியும்டா அதுல தண்ணி இருக்காதுன்னு. ஆனா நம்ம திரும்ப திரும்ப செய்யும் போது அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுச்சா இல்லையா? அந்த கூடையில இருக்க அழுக்கெல்லாம் போச்சா? அதுதான்டா, நம்ம திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாமே போகும். அதுக்குத்தான் நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளவு அருமையான உதாரணம் பாருங்க. சரி, பக்தி காவியங்களை படிக்க படிக்க இதை சிந்தனை பெருகும், மனசஞ்சலம் விட்டு விலகும், நம் முன்விளைகள் அகலும், நாம் தினந்தோறும் வழிபாடு செய்ய செய்ய மனம் அழுக்குகள் அகன்று ஆன்மா தூய்மை பெறும். எப்படி துணி துவைக்க அழுக்க போகுதோ அது மாதிரி நம்ம வந்து நம்ம சாமி கும்பிட கும்பிட, நம்ம தினமும் தியானம் பண்ண தினமும் வழிபாடு செய்ய செய்ய நம் மனசில் இருக்கும் அழுக்குகள் விலகிவிடும். அப்போ ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆத்மா தூய்மையாகும். மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. மனிதனுக்கு சொன்னது எது? திருக்குறள். சிவபெருமான் சில ஆட்களைத்தான் உரிய ஆளாக தேர்ந்தெடுக்கின்றார், அதற்கும் ஒரு தகுதி வேணும். அப்போ மாணிக்க வாசகர் அடியாரா இல்லையா? அடியாராக இருந்திருந்தால் அவரை 63 நாயன்மார்கள் பட்டியலில் சேர்த்திருப்பார்கள். அவர் அடியார் இல்லை, பின்ன யார் என்றால் சிவபெருமான் தான் நான் சொல்லவில்லை, மாதவ கிருஷ்ணன் சொல்கிறார். இவர் மாணிக்க வாசகர் சிவபெருமான், மாணிக்க வாசகர் வேறில்லை, சிவபெருமான் வேறில்லை என்று யார் சொல்லுகின்றார்? சிவஞான முனிவர் சொல்கிறார். மாதவ சிவஞான முனிவர் சொல்கிறார். ஞானத்தால் சிவமானவர், ஞானத்தால் சிவமானவர், சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அப்பன் எனக்கு அருளியவர் யார் தருவார் அச்சோவே அப்படின்னுட்டு வருவார். அந்த பாட்டு வருது, அச்சோவே என்கின்ற பதிகத்தில் வருது. நடராஜர் திருவிழா உலா வருகிறார். நடராஜர் கோவிலில் இருக்கிறார். அப்போ அது வந்து மூலவர். நடராஜருக்கு வலது பக்கம் யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் இருப்பார், இடது பக்கம் சிவகாமி அம்மான் இருப்பார். சிவகாமி அம்மாள், மாணிக்க வாசகர், 63 நாயன்மார்களும் இருவருக்கும் பின்னால் தான் வரணும். நடராஜருக்கு பக்கத்தில் இருப்பது யாருங்க? மாணிக்க வாசகர் தான், வேறு யாருக்கும் இந்த இடம் கிடையாது. மாணிக்க வாசகர் சிவமே ஆனவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னொரு ஒரு உதாரணம் என்னன்னா, நடந்த உதாரணம் தான் இது. வந்து மாணிக்க வாசகருடைய அந்த திருவாசகத்தை வெள்ளி செப்பேட்டை எழுதி வச்சிருக்கிறாங்க.
அது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். தேவக்கோட்டை என்ற ஊரில் இருக்கிற ஒரு செட்டியார், அவர் வந்து வெள்ளியேடு இந்த பதிகத்தை எல்லாமே எழுதி அதுக்கு தங்க முலாம் பூசி தினசரி அதுக்கு வந்து சிவ பூஜை செய்கிறார். தினமும் சிவன் அங்கே கிடையாது. ஆனா இந்த திருவாசகத்தும் தங்கத்தில் எழுதி வைத்த தங்கம், அதாவது வெள்ளி தகட்டில் எழுதி வைத்து தங்கமுலாம் பூசப்பட்ட இந்த செப்பேட்டை தினம் சரியும் அவர் பூஜை செய்கிறார். சிவனுக்கு எப்படி பூஜை செய்வார்களோ அது போல அவர் சிவனை நினைத்து பூஜை செய்கிறார். சிவனே அங்கிருக்கிறாக செய்கிறார்கள். அப்போ இந்த திருவாசகத்தை தான் இந்த சிவலிங்கம் இன்றைக்கும் அவரை இந்த விட்டுட்டார். இல்லை, இன்றைக்கும் அவங்க வம்சாவளிகள் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க பேரன் கூட இப்ப செஞ்சிட்டு இருக்கிறாரு. இது எங்கிருந்து வந்ததுன்னா, ஆக்சுவலா 1942 வருடம் பர்மாவை சென்றவர்கள் இவர்கள். இவங்க வந்து தேசிய இராணுவம் ஜப்பானும் சேர்ந்திருந்தது. அப்போ பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஜப்பான்காரங்களுக்கும் இந்த இவங்க பர்மால இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே சண்டை, போர். அப்போ அங்க ரங்கூன்ல இவரை வச்சு பிடித்து ஜெயில போட்டுடுறாங்க. அப்போ இவர் வந்து நமச்சிவாய என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர். அப்ப சொல்லிக்கிட்டே இருந்ததுனால என்ன, ஒரு நம்பிக்கை வந்துச்சா இல்லையா? கடைசியில ஒரு நண்பர் வருகிறார். நண்பர் வந்தார், ஜப்பான் ராணுவத்தை சந்தித்து அவரை விடுவித்தார். திருவாசகத்தில் உள்ள வார்த்தை ஒண்ணு வந்து ஒரு வார்த்தை இருக்கு, அது வந்து இவர் வந்து உளவாளி அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து ஜெயில போட்டுடுறாங்க. ஆக்சுவலா அந்த வார்த்தை உளவாளி அல்ல, இது திருவாசகத்தில் இருந்த ஒரு இதுதான். அதை அவங்க நிரூபிச்சுட்டு அவங்க விடுதலை செஞ்சிடுறாங்க. அப்போ அந்த திருவாசகத்துடன் தான் நாம் இந்தியா செல்வேன் என்று அடம் பிடிக்கிறார். அது கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த செப்பேட்டில் வந்து கொடுக்க மாட்டோம், அது வந்து பெரிய ஒரு ரகசியம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இது திருவாசகம் தான் அப்படின்னு சொல்லி அதை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி அதை வந்து அவர் நெஞ்சோடு அணைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு இந்தியாவுக்கு. எத்தனையோ சொத்தெல்லாம் விட்டுட்டாரு, ஆனா இதையும் விட்டு வர்றதுக்கு அவருக்கு மனசு இல்லாம நெஞ்சோடு அணைச்சி எடுத்துட்டு வந்துடுறாரு. அப்போ அதுக்கு எவ்வளவு சமாச்சாரம் இருந்தா அந்த மாதிரி அவருக்கு அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை, அந்த இது இருந்தா அவர் இது மாதிரி கொண்டு வருவார். இத வந்து இன்னொன்னு கண்ணப்ப நாயனார் தன் கண்களை சிவனுக்கு பொறுத்துறாரு. இப்போ நாம இருக்கிறோம், யாருக்காவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா ஏகப்பட்ட டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க இல்லையா? ரத்தம் பொருந்தணும், அவங்க டிஎன்ஏ, அதாவது அவங்களுக்கு என்னென்ன அந்த டெஸ்ட்ல நிறைய இருக்கு. அந்த டெஸ்ட்ல எல்லாம் பொருந்தி வந்தா தான் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஆனா அந்த காலத்துல கண்ணப்ப நாயர் எந்த டெஸ்டும் பண்ணல. எடுத்தாரு, நோண்டினாரு, கண்ணை நோண்டினாரு, எடுத்து வந்து சிவனுக்கு வச்சிடுறாரு. அவர் கண் எங்க இருக்கோ அங்க தெரியாத அவருக்கு வச்சிடுறாரு. அப்போ சிவபெருமான் அங்க என்ன ஆகிறாரு, எந்த டெஸ்டும் இல்லை, அவர் சிவபெருமான் சிவமாயிடுறாரு. அப்போ சிவமாயிட்டாருன்னா என்ன, சிவபெருமான் யாருக்கு யார் சிவம்? நாம நினைக்கிறோம் கண்ணப்ப நாயனார்னுட்டு, ஆனா அவரும் சிவன் தான், அவரும் சிவன் தான். அதனால அந்த கண்ணை பொறுத்துறதுக்கு அவருக்கு எந்த டெஸ்டும் தேவையில்லை. தன்னுடைய உடம்புல இருக்கிறது இன்னொரு உடம்புக்கு போகுது, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு அந்த ஜீவன் வந்து சிவன் ஆகிறாரு. அது எதிரான காரணம்னா நம்பிக்கை அப்படிங்கிற. நான் எனது என்று எங்கில்லையோ அங்குதான் கடவுள் சென்று அமர்கிறார். அப்போ அந்த இடத்துல ஜீவன் இல்லை, சிவன். அப்போ எங்கே இருக்கிறாருன்னா அங்க நானும் அவர் நினைக்கல, என்னோட கண்ணுன்னு அவர் நினைக்கல, இது சிவனோட கண்ணுன்னு நினைச்சார், எடுத்து வச்சாரு. அங்க வந்து டெஸ்ட் எதுவும் தேவையில்லாம போச்சு. அப்போ இதுல இருந்து நமக்கு தெரியுது என்னன்னா, சிவனும் ஜீவனும் எங்கே இருக்கிறாங்கன்னா நம்பிக்கைன்ற இடத்துல இருக்கிறாங்க. நாம கோயிலுக்கு போறோம் சார், அங்க எதுக்கு சார் பலிப்பீடம் ஒண்ணு வச்சிருக்காங்க? யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியும், ஆனா சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு சொல்ல என்னன்னா, அவங்க பலிப்பீடம் வச்சிருக்கிறதுக்கு காரணம் நான் என்கின்ற அகந்தையை பலி கொடுத்து விட்டுத்தான் உள்ளே செல்ல வேண்டும். அந்த திமிரோடு மூலவரை சந்திக்க கூடாது அப்படிங்கிற. கடவுளே நான் சைவர், என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நான் சைவர் அப்படிங்கிறார். அப்போ நான் கடவுள் சொல்றார் நான் ஒண்ணுடா அப்படிங்கிறார், ஒன்று ஒருவனே. அப்போ ஒன்னும் சைவரும் சேர்ந்தாதான் மதிப்பு. அப்போ என்ன ஆகணும், அப்போ ஒன்னும் உடன் சேர்ந்தால்தான் மதிப்பு, இல்லை என்றால் போங்கடா என்று
சொல்லி விடுவார்கள். ஆகையால் நீங்க இறைவனோட நீங்க ஐக்கியமாகணும்னா நான் எதுவுமே இல்லை, நான் வந்து ஜீரோ அப்படின்னு போகணும். அங்க இறைவன் வந்து ஒன்னா நிற்கிறாரு. ஒன்னும் சைவரும் சேர்ந்தா 10 ஆகுது. அப்போ அங்க வந்து பொருளுக்கு மதிப்பாகுது, நமக்கு மதிப்பாகுது. அப்படி இல்லைன்னா அந்த ஜீரோ மட்டுமே இருந்தா நீங்க போயிடுங்க, இந்த இடத்துல இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த எந்த இடமா இருந்தாலும் நாம் இறைவனுடைய நினைவோடு இருந்தால் அந்த நினைவு வந்து நமக்கு மரியாதையும் மதிப்பையும் எல்லாம் சேர்த்து கொடுக்கும். இப்போ சில செய்திகளை சொல்றேன். முதலாவதுன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை, அது எல்லா இடத்துலயும் இருக்கு, ஒரு சில இடத்துல வந்து பளிச்சா தெரியுது. அந்த வீட்டுல 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, அந்த குழந்தை குட்டி இல்லை. உடனே மாமியார் வந்து மருமக மேல சொல்லிட்டு இருக்காங்க, நீ வந்ததுல இருந்து இப்படி அப்படி, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு புழு பூச்சியில வயிற்று விடுற, நீ வந்து திருப்பி உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு, என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாரு. ஆனா அந்த கணவன் என்ன சொல்றாரு, எனக்கு வேற கல்யாணம் வேண்டாம், எனக்கு இந்த மனைவியே இருக்கட்டும். அவரை நம்ம பாராட்டணுமா வேணாவா? இந்த காலத்துல கிடைச்சா போதுன்னுட்டு ஓடுறவங்க. இந்த மாதிரி கல்யாணம் வந்து செய்ய வேண்டாம், நான் இந்த பெண்ணோடய நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு மனசுல உளைச்சல் ஆகுது. அவங்க சில நாட்கள் ஆன பிறகு அவங்க தகப்பனார் வர்றாங்க, விஷயத்த கேட்கறாங்க. சரிங்கம்மா, எனக்கு ஒரு 40 நாள் டைம் கொடுங்க, என் பெண்ணை நான் அழைச்சிட்டு போயிட்டு நான் வர்றேன் அப்படின்னு. அவர் அழைச்சிட்டு போனது ஒரு 4 கோயில் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அந்த முதல் கோயில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில். அந்த மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட், எல்லாமே மதிப்பு மரியாதை பூஜை புனஸ்காரம் எல்லாம் ஆட்சி அம்மாவுக்கு தான், மீனாட்சிக்கு தான், உண்மையாளுக்கு தான். அதுக்கப்புறம் தான் சிவபெருமானுக்கு. இது அந்த ஊர்ல சட்டம். எந்த ஒரு சட்டம்? மீனாட்சி அம்மாவோட சட்டம். சில பேர் கல்யாணம் ஆனோன்னு கேட்பாங்க, என்னடா வீட்டுல மீனாட்சியா சிதம்பரமா அப்படின்னுவாங்க. இல்லடா மீனாட்சி தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இவருக்கு வேல்யூ இல்லை, அங்க மிஸ்ஸஸ் சொன்னாதான் இங்க நடக்கும். மிஸ்ஸஸ் சொன்னாதான் எல்லாமே நடக்கும். சம்பளம் வாங்கி எங்க கொடுக்குற? மீனாட்சி கிட்டதான் கொடுக்க. ஆமா, மீனாட்சி தான். அப்போ அங்க எல்லாமே அங்க அடங்கி போகுது. அப்போ அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த மீனாட்சினாவே அந்த இடத்துல அவங்க எல்லா வந்து அப்படிதான். 4 கோபுரங்கள் இருக்கு, 5 கோபுரம் மொத்தம் மீனாட்சி, மதுரை மீனாட்சியில. ஆனா சின்ன சன்னதியில, அம்மன் சன்னதியில தான் சிவபெருமான் வருவதும் போவதும். சோமசுந்தர் கடவுள் வந்து அந்த சின்ன சன்னதியில் தான் வருவார் போவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து எல்லா மரியாதையும் மீனாட்சி அம்மன் தான். சின்ன சன்னதியில் சொக்கநாத பெருமாள் வருவார் போவார். அதே மாதிரி காந்திமதி அம்மாவிடம் ஒருத்தர் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அம்மா என்னுடைய குறைகள் எல்லாம், இப்போ நமக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் வந்து ஸ்கூல் ஃபீஸ், ஸ்கூல்ல ஒரு டூர் போறாங்க, அதுக்கு காசு வேணும். யார்கிட்ட முதல்ல கேட்பீங்க? அப்பா கிட்ட கேட்பீங்களா, அம்மா கிட்ட கேட்பீங்களா? நம்ம அம்மா கிட்ட தானே கேட்போம். அங்கதான் சாஃப்ட் கார்னர் இருக்கு. எதா இருந்தாலுமே நம்ம பையன் நினைச்சு அவங்க வந்து ஒண்ணு அவங்க கிட்ட இருக்கிற அந்த சிறுவாடு பணம், அந்த டப்பால இருக்க பணத்தெல்லாம் சேகரிச்சு கொடுப்பாரு. இல்லையா அப்பா கிட்ட சொல்லி வாங்கி கொடுப்பாரு, இல்லைன்னா சுட்டு கொடுப்பாங்க. பாக்கெட்ல இருந்து சுட்டு எடுத்து வச்சிருக்க காசெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சிறுவாட பணத்தோட வச்சு கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கறது அம்மா கிட்ட தான். அதனால அம்மா வந்து நைஸா வந்து அப்பா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கலாம். இல்லையா வேற வகையில நம்ம கொடுத்து நம்மளுடைய பர்பஸை சால்வ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அப்ப சொல்றேன், காந்திமதி அம்மா கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, நீ இறைவன் கிட்ட வந்து ஒரு மெல்ல மெல்ல அவங்க வந்து முத்தம் கொடுன்னு கேட்பாருல்ல, அந்த நேரத்துல பார்த்து மெல்ல மெல்ல என் குறைகளை அவர்கிட்ட சொல்லம்மா, அப்ப அவர் கேட்டு என் குறைகளை தீர்த்து வைப்பாரு அப்படிங்கிறாங்க. அது எப்படி அந்த கவிதையா எழுதியிருக்கிறாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. இறைவன் உங்களிடம் வர வேண்டும் என்றால் அம்பாள் மூலியமாகத்தான் வருவார், அவன் அருளால் அவன் தான் படின்னு மாணிக்க வாசகர் அருமையா ஒரே வரியில சொல்லுகிறார். அவன் அருளால் அவன் தான் பழிந்து. உன்னுடைய இறைவனுடைய தாளை, அதாவது காலை பிடிச்சுக்கணும்னா கூட அவன் அருள் வேணும். நீயா போய் பிடிச்சுக்க முடியாது தம்பி, உனக்கு அதுக்கு அங்க பர்மிஷன் கொடுப்பாரு. அந்த பர்மிஷன் கொடுத்த பிறகு அப்பதான் நீ அவர் காலையே நீ பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவன் அருளால் அவன் தாள் பணிந்து அப்படின்னு சொல்றாங்க. மாணிக்க வாசகர் ஒரே வரியில முடிச்சிடறார். முதல் கோவில் நம்ம சொன்னோமே,
அம்பாளுக்குத்தான் மரியாதை மதுரை. 2வது கோயில் வந்து அப்பனுக்குத்தான் மரியாதை. அது எந்த ஊரு சொல்லுங்க பார்க்கலாம்? சிதம்பரம். கரெக்ட், நீங்க சொன்ன சிதம்பரம். அப்போ அங்க வந்து சிதம்பரத்துல அங்க தேரில் தான் வருவார். தேர்ல வந்தா நல்ல ஆட்டம் போடுவார். இப்படி இப்படி ஆட்டம் போடுவாராம், இப்படி இப்படி போடுவாராம், அப்புறம் இப்படி இப்படி போடுவாராம். திருவாரூர்ல இப்படி இப்படி போடுவாரு, சிதம்பரத்துல இப்படி இப்படி போடுவாராம். அப்போ தேர் வந்து அந்த மாதிரி ஆடுமா. அந்த ஆட்டம் கண் கோடி வேண்டும், 1000 கண் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அது வந்து என்ன ஒரு இப்ப நம்ம சொன்னது சிதம்பரம் 2வது. 3வது இடம் என்னன்னா, பிள்ளைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இடம் என்ன என்றால் வந்து செல்வமுத்துக்குமாரசாமி இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில். அங்க 400 கோடிக்கு ஒருத்துள்ள நகைகளை போட்டு கொண்டு வந்து தன் பெற்றோருக்கு முன்னால் நின்று காமிப்பாராம். அம்மா, என்ன நகையெல்லாம் நான் போட்டிருக்கேன் பாருமா, நல்லா இருக்கா? அப்பா, நான் போட்டிருக்கேன் நகையெல்லாம் நல்லா இருக்கான் பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் வந்து செல்வமுத்து குமாரசாமி இருக்கிற இடம். அங்க அவருக்குத்தான் பெருமை, பிள்ளைக்குத்தான் பெருமை. அங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் எல்லாமே முத்துக்குமாரசாமிக்கு தான். அப்போ அடுத்தது வந்து திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை வந்து 4வது இது. அடியார்களுக்கெல்லாம் பெருமை செய்வது ஆவுடையார் கோயில். அங்க வந்து அடியார்களுடைய இது சேர்த்தது அந்த திருப்பெருந்துறை தான் அந்த கோயில். அந்த அந்த பெண்ணும் அப்பாவும் அங்க போய் சேர்றாங்க. இது வந்து நான் முதல்ல கதைக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதை வந்து அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு சொல்லி அம்மா சொன்னதை அந்த பெண்ணு வந்து அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு, அப்பா வந்து அந்த பெண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இந்த 4 கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கிளம்புறாங்க. கடைசியில வந்து சேர்ற இடம் திருஆவுடையார் கோயில். அங்க வந்து திருப்பெருந்துறைன்னுட்டு அந்த இருக்கு. அங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ அங்க அங்க வந்து சொல்றாங்க, உங்களுக்கு வந்து இந்த திருப்பெருந்துறை கோயிலுக்கு வந்த பின்னு அங்க திருவாசகத்தில் உள்ள 10 பாடலை படியுங்கள் என்றார்கள். அந்த 10 பாடலை வந்து நான் கணக்கில்லாமல் படிச்சாலும் அந்த பொண்ணு. அப்போ வந்து இறைவன் வந்து அங்கே தங்கி இருக்க சொல்லியிருக்காங்க. 10 நாள் தங்கி இருக்க சொல்லியிருக்காங்க. அந்த தங்கி இருக்கும் போது கடைசி நாள், என்னடா இத்தனை நாள் இப்போ சொல்லிட்டோமே, நம்ம பதிகம் படிச்சுக்கிட்டே இருக்கோமே, விடாம வேற படிக்கிறோமே, இறைவன் நமக்கு அருள் புரியலையே அப்படின்னுட்டு. அப்போ வந்து அவர் அடுத்த நாள் கடைசி நாள் என்ன செய்யறாருன்னா, இறைவன் வந்து தகப்பனருடைய கனவுல வந்து சொல்றாரு, 6 தண்டைகள் உன்னுடைய தலகாணி கீழே வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலை விழிச்சு எழுந்து பார்க்கிறாரு, அவருடைய தலகாணி கீழே 6 தண்டைகள் இருக்கு. தண்டைன்னா உங்களுக்கு தெரியுமா? காலில் போட்டுக்கோங்க, கெட்டியான கொலுசு, ஒழுக்கா இருக்கும், அப்படியே ரவுண்டா இருக்கும். அது தண்டை கொஞ்சம் வெயிட்டா கூட இருக்கும். அது காலில் போட்டுக்கோங்க. அது திருப்பூர்கள்ல கூட அவருக்கு தண்டையணி அப்படின்னுட்டு ஒரு பாட்டு வரும். தண்டை, அது வந்து திருவள்ளுவர் இவரு அருணிநாதன் பாடின பாட்டு. அதுல வந்து நிறைய இருக்கு. ஆனா இது வந்து அந்த தண்டைகளை வந்து 6 தண்டைகள் எடுத்துட்டு போவாரு. அதை பார்த்த உடனே அங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அந்த ஊர்ல எல்லாருக்கும் மகிழ்ச்சி அடைகிறது. அவங்க கணவர் முதல் கொண்டு மாமியார் முதல் கொண்டு எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஆகுது. இந்த அளவுக்கு சிறப்பா இருக்குது, இறைவன் நம்மை அதாவது நல்ல வழிப்படுத்திடுவார் அப்படின்னு இருந்தது. கரெக்டா 1.5 வருஷம் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்துடுது, ஆண் குழந்தை. அப்புறம் அந்த ஒரு தண்டை அவருக்கு போடுறாரு. அடுத்தது வந்து கிட்டத்தட்ட 6 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும் அந்த பெண்ணுக்கு பிறக்கிறது. அந்த 6 தண்டைகளும் ஆண் குழந்தைகளுக்கு போடுகிறார்கள். போட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இது வந்து நிஜமா நடந்த உண்மை கதை. இதை ஒரு மீட்டிங்ல ஒரு அம்மா வந்து இவர் சோசோ மீனாட்சி சுந்தரம் செட்டியார் சென்னையில ஒரு இந்த மாதிரி இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 53 54 வயசு இருக்கிற ஒரு பெண் வந்து எழுந்திரிச்சு சொல்றாங்க, என்னம்மா, என்ன ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? இல்லையா, நீங்க சொன்ன அந்த தண்டையை நான் கூட போட்டுட்டு இருக்கேன். அங்க அந்த இதுல வகை வகையா வந்த வாரிசுல நானும் அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த கால் இருக்கிறத சொல்லி காமிச்சாங்க. அப்போ இது உண்மை கதை தானே, இது வித்தியாசம் இல்லையே. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து செய்யுது. சரிங்களா? அடுத்தது சந்தோஷம் இல்லைங்களா? இறைவன் வந்து அவங்களுக்கு அருள் புரியாமல் போகவில்லை. நம்பிக்கை அவங்களுக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்தது, பாக்கியம் கொடுத்தது, எல்லாமே கொடுத்தது. அடுத்தது சந்தோஷம், எல்லோருக்கும் மிக்க மகிழ்ச்சி ஆச்சு. சரிங்களா? அப்போ நம்ம வந்து இதுல என்னன்னா,
இது 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 நடந்தது 1810 வாக்கில் நடந்த சமாச்சாரம், உண்மை கதை. சரி, கல்லுன்னு நாம நினைச்சா அது கல்லுதான், சிலை என்று நினைத்தால் சிலைதான், அது கடவுள் என்று நினைத்தால் கடவுள் தான். பாட்டு கூட வரும், கல் என்ற சிலை என்றால் அது சிலைதான் அப்படின்னுட்டு. இதைத்தான் மாணிக்க வாசகர் சொன்னார், நல்காது ஒழியான் நமக்கு அப்படின்னுட்டு. அப்போ நமக்கு நல்லது செய்யாமல் இறைவன் போக மாட்டான், கண்டிப்பாக செய்வாங்க, உறுதியாக, இல்லையா? அப்போ இந்த விஷயத்த நான் வெளிநாட்டுல ஒரு மீட்டிங் போட்டு நடத்துறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருவாசகம்லாம் 10 பதிகம் படிச்சு செஞ்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு இது கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரீட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சொற்பொழி கொடுத்தோம்னா அங்க ஒரு ஆளுக்கு அந்த அந்த பேசுற ஆளுக்கு கிட்டத்தட்ட 500 பவுண்ட்ஸ் கொடுப்பாங்களாம். 500 பவுண்ட்ஸ் எவ்வளோன்னா, ஒரு பவுண்டுக்கு 90 ரூபாய், 100 ரூபான்னு நினைக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் அவங்களுக்கு அந்த இந்த தெரபிக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆட்டோ சஜஸ்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு. அதுக்கு ஒரு நாளில் சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இத்தனை வருமானம் கிடைக்குது. இதை நம்ம மாணிக்க வாசகர் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிருக்கிறார். நம்ம திருவாசகத்தை படித்தோம்னா அது கிடைச்சிட்டு போகுது. இதுக்காக எடுத்துட்டு போய் அங்கே காசு கொடுக்கணுமா? சரி, அந்த ஊர்ல அவ்வளவுதான், நம்ம ஊர் மாதிரி கிடையாது, நம்மளாம் அறிவாளிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லையா? ஒரு பெரியவர் 45 வயசு ஆகுது, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவரும் அவருக்கு காஞ்சி பெரியவாள் இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அவர் 100 வயது வாழ்ந்த பெரியவர், அவர் ஒரு சித்தர். அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் மௌனமாக தான் இருக்கார், யார்கிட்டையும் பேசல. அழைச்சிட்டு போனவர் இந்த மாதிரி சொல்றாரு, இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு புத்தகத்தை எடுத்து அதுல ஒரு ஃபிளாப் வச்சு கொடுக்குறார், இந்த பதிகத்தை படிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பதிகத்தை அவர் படிக்கிறாரு. அவருக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறது. அந்த நேர காலத்தோட அந்தந்த சமயத்துல அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது. இது உண்மை சம்பவம் தான். இந்த உண்மை சம்பவத்துல காஞ்சி பெரியவாள் முன்னிலையில அவர் சொல்லி கொடுத்த அந்த திருவாசக பதிகத்திலிருந்து எடுத்து கொடுத்தது தான். அதனால அதுவும் நல்லபடியாக அவருக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறது. அடுத்தது இன்னொரு சமாச்சாரம் என்னன்னா, மகாத்மா காந்தியடிகள் லண்டன்ல பாரட்லா படிச்சுட்டு வக்கீல் தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டில இருந்து மயிலாடுதுறையில இருந்து போனவங்க ஒரு தில்லையாடி ஊர்ல இருந்து போயிருக்கிறாங்க, வேலை செய்யறதுக்காக போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் உடம்பெல்லாம் காயத்தோட நம்ம மகாத்மா காந்தியை கேட்டிருக்கிறாங்க, ஐயா என்னை ரொம்ப முதலாளி துன்புறுத்துறாரு, ரொம்பெல்லாம் காயம், அடி அடி நடிக்கிறாங்க, எவ்வளவு வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு இதே மாதிரி செய்யறாங்க, எங்களை நீங்க தான் காப்பாற்றணும், எப்படியாவது அங்கிருந்து வெளியே கொண்டு வாங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரியப்பா அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் எடுத்து நடத்துறாரு. 1 வருஷத்துல அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. இப்போ நடக்கிற மாதிரிலாம் இல்லை. டினைடு ஜஸ்டிஸ் இஸ் டிலைடு ஜஸ்டிஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அவ்வளவுதான். அது லேட் ஆச்சுன்னா தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு கிடைக்காதுங்கிறது உறுதியாயிடுது. ஆனா இப்போ அப்படி இல்லை. ஒருத்தர் மந்திரி மேல கேஸ் போட்டோம்னா அவர் மந்திரி உசுரோடு இருந்து அவர் ஆண்டு அனுபவிச்சு எல்லா பணத்தையும் எங்க மாத்தி செட்டில் பண்ணுமோ செட்டில் பண்ணிட்டு கடைசியில அவர் உசுரே போயிடும், அப்ப கூட கேஸ் நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது அந்த காலத்துல நடந்தது. லண்டன்ல இந்த மாதிரி நடந்தது. அவருக்கு கேஸில் ஜெயிச்சு கொடுத்தாங்க. அவருக்கு அவருக்கு இது கொடுத்துட்றாங்க, நஷ்டீடும் வாங்கி கொடுத்துட்றாரு. அப்போ அவர் பேரு என்ன, பாலசுந்தரம்னு பேரு. அவர் தில்லையாடி வள்ளியம்மை, பாலசுந்தரம், மகாத்மா காந்தி எல்லோரும் ஒத்துழைமை இயக்கத்துல ஸ்ட்ரைக் பண்றாங்க. அவங்க கடைசியில் அவரை ஜெயில போட்டுடுறாங்க. அங்க ஜெயில போட்ட பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கத்துல ஜெயில போட்ட பிறகு அவங்க விடுதலை ஆகும்போது பார்த்தீங்கன்னா, வள்ளியம்மை அந்த 13 வயசு பொண்ணுதான், அவங்களால நடக்க கூட முடியாத மாதிரி ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. அவங்க அந்த பொண்ணு நல்ல பெட்ஷீட்டை சுத்தி அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தோல்ல எடுத்துட்டு போறாங்க. பாலசுந்தரம் ஒரு பக்கமும் மகாத்மா காந்தி ஒரு பக்கம் எடுத்துட்டு அவங்களுடைய வர்ணாசிரமத்தை, அதாங்க அவங்களுடைய ஆசிரமம் அங்க இருக்கு, அங்க எடுத்துட்டு போறாங்க. கடைசி தருவாயில அந்த அம்மா பாலசுந்தரம் ஐயாவை பார்த்து கேட்குது, நீங்க
எனக்கு இந்த பதிகத்தை நீங்க பாடி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிகத்தை சொல்றாங்க. அந்த பதிகத்தை அவர் பார்க்கிறாரு. மகாத்மா காந்தியை பார்த்து சொல்றாங்க, ஐயா எனக்கு இன்னொரு உயிர் ஆண்டவங்கிட்ட கேட்கிறேன், அப்படி எனக்கு கொடுத்துருந்தாருன்னா அந்த இன்னொரு போராட்டத்திலே என்னுடைய உயிரை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருந்திருப்பேன். இந்த மாதிரி ஒரே உயிர் தான் எனக்கு கொடுத்துருக்க ஆண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட அந்த பொண்ணை வந்து கண்ணை மூடுறாங்க. அந்த பதிப்பகம் என்னன்னா, காந்திக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி அந்த பாட்டு. அந்த பாட்டை வந்து அவர் பாட வந்து அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே அது வந்து செத்து போயிடுது. 1914 இது நடந்தது. அந்த பாட்டை காந்திக்கு எடுத்து சொன்னார் பாலசுந்தரம், எழுதி கொடுக்கிறாரு. அது 51வது பதிகம், அச்சோவே என்கின்ற தலைப்பு. இது என்ன பொருள் என்றால், வந்து கேட்கிறாரு காந்தியடிகளார் கேட்கிறார், பாலசுந்தரத்தில் கேட்கிறாரு. அவர் சொல்கிறார், இந்த பதிகத்துல மொத்தம் 10 பாடல்கள் இருக்குது. அந்த அந்த பாடல்ல இறுதியிலையும் அச்சோவே அப்படின்னுட்டு என்கின்ற வரி இடம்பெறும். முதல் பாடல் வரி வந்து, முக்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்தும் பழவினைகள் பாலும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனை ஆண்ட அத்தன் என அருளியவாரார் பெறுவார் அச்சோவே. இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, முக்தி அடையாமலும் வழி அடையாத முன்னோர்களோடு திரிந்த எனக்கு பக்தி வழியினை காட்டி என் பழைய வினைகளை ஓடச் செய்து என் மனத்தில் உள்ள மலங்களை நீக்கி என்னை சிவமாக்கி மாற்றி ஆட்கொண்ட சிவபெருமானே அப்படின்னு அர்த்தமா. அதாவது கருணையை என்னை போல் வேறு யாருக்கும், சிவபெருமான் கருணை வந்து என்னை போல் வேற யார் பெறுவார்கள், ஆச்சரியமே என்கின்றார் பாலசுந்தரம். சொன்னவுடன் காந்திக்கு இதை வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுது. நான் வந்து நான் சாமி கும்பிடும் போது என் பிரார்த்தனையை நிறைவு செய்வதற்காக இந்த பாடலை நான் வைத்துக் கொள்கின்றேன் என்று இந்த பாடலை அவர் பூஜையில் வச்சுக்கிறாரு. காந்தியடிகள் தமிழ் படித்தார். யாருக்காக அப்படின்னா, தில்லையாடி வள்ளியம்மைக்காக படித்தார். அதிலே கையெழுத்து போட தெரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் ஒரு இதுக்காக அவர் ஒரு சந்தர்ப்பத்துல பலத்தூர் அண்ணாமலை செட்டியார் வந்து காந்தியடிகளிடம் வந்து ஆட்டோகிராஃப் கேட்பாரு. அதுக்கு 5 ரூபா குடியா அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்குங்கன்னா, இந்த மாதிரி ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்டுக்காக கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க தமிழை தான் கெடுத்து போடணும்னாரு. அதுக்கு நீ 7 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் தலையாட்டிட்டு, நீங்க அது ஆட்டோகிராஃபை மட்டும் போடாதீங்க, ஒரு பொன்மொழி எழுதிட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பொன்மொழி என்னன்னா, நீரில் எழுத்தாகும் யாக்கை அப்படின்னு சொல்லி இத எழுதுறாரு. இது ஏற்றவர் யாருன்னா, குமரகுருபர சுவாமிகள். இந்த யாக்கைன்னு ஒண்ணு எனக்கு கூட அவன் வந்து இந்த திருவள்ளுவர் தான் இதை எழுதியிருப்பாருன்னு கடைசியில நான் வந்து வெரிஃபை பண்ணும்போது குமரகுருபர சுவாமிகள் இதை சொல்லியிருக்கிறாரு. அதையும் அவர் படிச்சிருக்காருன்னா, காந்தியடிகள் படிச்சிருக்காருன்னா, அவருக்கு தமிழ் மேல எவ்வளவு அன்பு இருந்திருக்கணும் பார்த்துக்கோங்க. அப்போ நான் இது அதனால அதையும் எழுதி கொடுக்குறாரு. அதுக்கு அவர் காசும் வாங்கிடுறாரு, 7 ரூபா வாங்கிடுறாரு. ஒரு சந்தர்ப்பத்துல இன்னொரு சந்தர்ப்பம் என்னன்னா, காந்தியடிகளார் பையன் பேரு தேவதாஸ். அப்படியே ராஜகோபால் ஆச்சாரியர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ராஜாஜின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாஜி வந்து சேலத்துல பிறந்திருக்கிறாரு. அவர் வந்து ஆச்சாரியன்னா வந்து ஒரு உயர்ந்த பிராமின்ல கொஞ்சம் உயர்ந்த ஒரு இது. அவருடைய பெண் வந்து நாமகிரி அம்மாளும் தேவதாஸ் 2 பேரும் காதலிக்கிறாங்க. இந்த சமாச்சாரத்தை அவங்க வந்து தன் பெற்றோர்கிட்ட சொல்லும் போது மகாத்மா காந்தி வந்து சொல்றாரு, நீங்க இருவரும் காதலிக்கிறது தப்பில்லை, திருமணம் செய்வதும் தப்பில்லை, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், 1 வருஷம் 2 பேரும் பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது, அப்படி இருந்தால் உங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில 2 பேருமே பார்க்கறது இல்லை, 2 பேருமே பேசுறது இல்லை. 1 வருஷம் அவர் இருந்த பிறகு காந்தியடிகளே முன்னின்று திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அப்போ ஒருவரை வந்து ஒருத்தர் வந்து பார்க்காம இருந்து அதை செலிப்ரேட் பண்ணது அவங்களுக்கு என்ன மாதிரி நன்மை கிடைச்சதுன்னா, அவங்களுக்கும் கல்யாணத்தை வச்சுக்கிறாங்க. அப்போ 1937ஆம் வருஷம் வந்து ராஜாஜி சேலத்தில் இருக்கிறாரு.
அப்போ கிருஷ்ணய்யர் அப்படின்னுட்டு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 1937 அவர் வந்து கிருஷ்ணய்யர் சாப்பிட போனாருன்னா அவர் இவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர். யாரு? ராஜாஜி. கிருஷ்ணய்யர் வந்து சுதந்திர போராட்ட வீரர்னா போராட்டம் பண்ண அரெஸ்ட் பண்ற ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர். அப்போ ரெண்டு பேரும் பாரத நாட்டுக்கு சேர்ந்தவர் தான். இவர் ஐயர், அவரும் பிராமணன். சரி, அது உள்ளட்டும். ஆனா அவர் என்ன செய்யறாரு, அவர் சாப்பிட போகும்போது அந்த விழாவர தண்ணி எடுத்து இப்படி 3 முறை சுற்றி அப்புறம் தீர்த்தத்தை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு இறைவனை துதிப்பார். அது வந்து துதிக்கும் போது திருவாசகத்தை பார்த்து துதிக்கிறாரு. அதை பாட்டு, அந்த பாட்டை ராஜாஜி கேட்கிறாரு. அருமையா இருக்குதுப்பா இந்த பாட்டு, இதுக்கு என்னப்பா பொருள் அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து இப்ப இத பாடினால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இதை பாடினால் பசியும் போயிருக்கும், சோறும் கிடைக்குங்கிறார். என்ன அருமை! இந்த பாடலை பாடினா சோறு மட்டும் கிடைச்சா போதாதா, பசிக்கணுமா? அதனால்தான் பசித்திரு புசித்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. பசித்திரு, விழித்திரு, தனித்திரு அப்படின்னு கூட அவர் சொல்லுவாங்க. அப்போ அந்த அந்த இந்த பாட்டை எனக்கு எழுதித்தாங்கன்னு சொல்லி ராஜாஜி கேட்பாரு. அது என்ன, நான் எழுதினா தர்றது ராஜாஜி, நான் உனக்கு அந்த திருவாசகம் புத்தகத்தையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தையே கொடுத்துருவாங்க. இந்த இது வந்து இந்த திருவாசகத்துல 24ஆம் தலைப்பு வழங்குகின்றார் தமக்கு. இதன் பொருள், கடவுளே பட்டியாக வந்தேன், ஒரு அம்மா சோறு, நான் கடவுளே நான் பட்னியாக வந்தேன், ஒரு அம்மா சோறு போட்டாங்க, நான் வாரி வாரி கொட்டிக்கிறேன். ஏன் இந்த அம்மா பாதியிலே நிறுத்திட்டா அப்புறம் எனக்கு பசிக்க யார் சோறு போடுவாங்க? ஆரமுது, சாப்பாட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆரமுது அப்படின்னு சொல்லுவாங்களாம். மெல்லாமல் முழுங்குகின்றேன், சில சமயத்துல விக்கல் வரும், தண்ணி கொடுக்கிறேன் மாதிரி தண்ணீர் கொடு என்று கேட்கிறார். இது வந்து இந்த 24ஆம் தலைப்புல வரக்கூடிய வழங்குகின்ற தமக்குன்ற அந்த இது தலைப்புல பாடுறது பாட்டு இது. அவரு இந்த பாட்டை பாடிட்டு சாப்பிட்றதுக்கு பசியும் இருக்கும், ஆனா வந்து பசியும் இருக்கும், சோறும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த இந்த பாட்டோட பொருள். சாரி. அடுத்தது 12 திரைமுறைகளை முதலில் அச்சேரி. இது வந்து திருவாசகம் தானா? 12 திருமுறைகளும் அது வந்து சும்மா இதில் தான் இருந்தது, ஓலைச்சுவடிகள் தான் இருந்தது. அது அச்சேரி இது 1835ஆம் வருஷம் நடந்தது. அது வந்து ஃபர்ஸ்ட் 1835 தான் அச்சேரி திருவாசகம். அது பிறகு ராஜாஜி வந்து ஜெயிலில் போட்டாங்க. நன்றாக அந்த திருவாசகத்தெல்லாம் படிச்சாரு. அங்கு நிம்மதியாக படிக்க முடிஞ்சுதான். அப்போ அந்த அதுல இருக்க ஏதாவது சந்தேகம்னா நோட் பண்ணிட்டு வந்த வெளியே வந்து திருவிக்கா அவர்கிட்ட போய் சொல்லி அவர்கிட்ட கேட்டு அது கிளியர் செஞ்சுட்டாங்க. 1950 தருமபுர ஆதீனம் கடிதம் வந்து ஒன்று வருது. அது ராஜாஜியில வந்து கவர்னர் ஆஃப் ஜெனரல். அப்போ அவர் கவர்னர் ஆஃப் ஜெனரலா இருக்கும்போது அது வந்து இந்த செய்தி வந்து வந்து நீங்க தான் இது திருவாசகத்துக்கு முன்னுரை எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதை நான் இந்த மாதிரி ஜெயிலில் இருக்கும்போது படித்தேன், ரொம்ப ஆனந்தமா இருந்தது. இது கிருஷ்ணய்யர் மூலியமா நான் இந்த ஃபர்ஸ்ட் திருவாசகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் இந்த ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு தான் பாடி இந்த இது பசியும் போக்கும் சோறும் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன இது அதை நோட் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அப்போ இன்னொன்னு சொல்றாங்க, இன்னொரு செய்தி என்னன்னா, ஜியு போப் இறந்த பிறகு அவர் கல்லறை கட்டுறாங்க. அந்த கல்லறையில கட்டும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த கல்லறை கட்டக்கூடிய ஃபண்டு, அதனுடைய செலவு எல்லாம் வந்து எங்க தமிழ்நாட்டுல இருந்து தான் எனக்கு வரணும். அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, உங்க கையில இருந்து நீங்க காசு போட்டு கட்டக்கூடாது. அவர் என்ன நினைச்சு சொன்னாரோ தெரியல. அந்த மாதிரி அந்த அமௌண்ட் வந்து ஸ்கூல்ல எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அரையணா, காலனா, ஒரணா அப்படின்னு. அப்போ திருவிக்கா அவர்கள், திருவி கல்யாண சுந்தரனார் வந்து திருவாரூர்
கல்யாண சுந்தரம் முதலியார் வந்து 5 ரூபா கொடுக்குறாரு. அப்ப ஹெட்மாஸ்டர் சொல்றாரு, கல்யாண சுந்தரம் எனக்கு சம்பளமே 5 ரூபாடா, நானே அரணா தான்டா கொடுக்குறேன், நீ 5 ரூபா கொடுக்குறியாடானா. இல்ல, எப்போ வந்து ஜியு போப் வந்து தமிழுக்காக அவர் வந்து திருவாசகத்தை சொல்லும் போது நான் கேள்விப்பட்டு எங்க அப்பா வந்து நிறைய அந்த திருவாசகத்தை படிக்கும் போது என் மனசுல ரொம்ப ஆழ்ந்து இதாயிடுச்சு. அப்ப ஜியு போப் அவர்களுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு சிறு உதவியாகவும் கடமையாகவும் நன்றியாகவும் இருக்குன்னு சொல்லி அப்புறந்தே 4 8 சேர்த்து வச்சு உண்டியல்ல வச்சிருந்தேன். அந்த உண்டியல் இருக்கிற காலத்துல எண்ணி பார்க்கும்போது 5 ரூபாய் இருந்தது. அதுதான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார்ன்னு சொல்லி அதை சொல்லுவாரு. இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய தொண்டு தானே. அடுத்து திருவிக்கா அவர்கள் வந்து சமயத்தை சமய சொற்பொழிவார். ஆனா அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன, ராமசாமி நாயக்கர் தான். ஈவேரா ராமசாமி நாயக்கர். அவர் வர்றாரு. ஈரோட்ல வரும்போது ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் சைவ தொண்டாளர்கள்லாம் கேட்கறாங்க. ஈரோடு வந்து இறங்கினோடனே நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நேரா நம்ம இதுக்கு வந்துருங்க, ஆசிரமத்துக்கு வந்துருங்கிறாரு. இல்ல, நான் எப்போ ஈரோடு வந்தாலும் இவர் ராமசாமி நாயக்கர் பெரியார் இருக்காரு இல்லையா, அவர் கூட தான் நான் இருப்பேன். அவர் தான் என்னை அழைச்சிட்டு போவாரு, அவர் தான் தங்க வைப்பாரு. அப்புறம் வேற இது ஆப்ஷனே கிடையாதுன்னு இவர் வந்து நேரா போய் குளிக்க போறாரு. குளிச்சுட்டு வர்றவரையும் அவர் வந்து அடுத்தது என்ன செய்வாருன்னுட்டு யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவரு எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்து அவருக்கு அந்த அந்த திருவாசகத்தில் வர்ற பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே வர்றது எல்லாமே அவர் சொல்லிட்டே வருவது எல்லாமே வருவார். ஒரு கடைசி இது வந்துடுது, கடைசி காலம் வந்துடுது. கடைசி காலம் வந்த உடனே அப்போ இறந்த போது ஈவேரா பெரியார் வந்து அவர் தான் இது பண்ணணும், முன்னால் நிற்கணும், அதே மாதிரி சொல்லிடுறாங்க. அவரே வந்து முதல்ல எடுக்கிறாரு. அப்போ அவர் வந்து டாக்டர் மு வரதநாசனை வந்து கொல்லி வைக்கிறாங்க. அவர் வைக்க திருவிக்காவின் ஆத்மா சிவபெருமான் திருவள்ளுவர் சேருது. இப்போது சொல்லுங்க, நல்காது ஒழியான் நமக்கு என்பது எவ்வளவு சரியா தவறான்னு. இவ்வளவு சமாச்சாரம் நம்ம சொல்லியிருக்கோமே, எல்லாமே உண்மையில் நடந்த சமாச்சாரம் தான். அந்த காலத்து கட்டுக்கதையோ அந்த காலத்துல நடந்தது நம்ம கண்ணால பார்க்கல காக்கால கேட்கலன்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே உண்மையாக நடந்தது. நமக்கு நான் இறைவனை நம்பினால் கைவிடப்படார். அப்போ இறைவனை நம்பணும், நமக்கு நிச்சயம் கை கூடும் என்பதை இந்த மூலியமாக நம்ம சொல்றோம். அதனால இன்னையிலிருந்து நீங்க வந்து எவ்வளவு டீப்பா இருந்தாலுமே இன்னும் ஒரு ஸ்டெப் டீப்பா போய் இறைவனை மீது நம்பிக்கை வையுங்கள். அவர் மேல் வந்து இறைவனை வந்து எப்படிலாம் பாடணும், எப்படிலாம் துதிக்கணும்னு சொல்றாங்க. கண்ணீர் மழைகளும் சொல்றாங்க. உள்ள முருக பாடுங்க, உள்ள முருக பேசுங்க, உள்ள முருக அவருடைய நினைத்து கொள்ளுங்கன்னா சொல்றாரு. அது போல செய்து நம்மளும் வந்து நல்ல ஒரு மோட்ச நிலையை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் அண்ணன் பழனியப்பன் அவர்களுக்கும் மற்றும் இதில் பயணித்து வரும் அனைத்து ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.